நம்முடைய சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஜெபிப்போம். அன்பு மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே தேவரீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சத்திய வசனம் ஆண்டவரே அநேகருக்குள்ளாக ஒரு பெரிய ரட்சிப்பையும் மனந்திரும்புதலை உண்டாக்க ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற ஆண்டவர்தாமே கிருபை செய்தால வேணுமாய் கெஞ்சுகிறேன். ஆசீர்வதியும் எல்லாருடைய இருதயத்தையும் ஒருமுகப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமீன். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். தெய்வ பிள்ளையே, அநாதி தேவன் மனுஷ அவதாரத்திலே 3.5 வருட காலம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்தார். அந்த அநாதி தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே 3.5 வருடம் ஊழியத்தை செய்தார் என்றால் நாம் அவரை அண்டிக் கொள்ளும்படியாக தான். ஏனென்றால் அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்த இடம் யாரும் சேரக்கூடாத ஒரு இடமாக காணப்பட்டது. அவர் வாசம் பண்ணி கொண்டிருந்த இடம் ஒருவரும் சேரக்கூடாத ஒரு இடமாக காணப்பட்டது. ஆகவே அவரிடத்திலே நாம் அண்டிக் கொள்ளும்படியாக பிதாவாகிய தேவன் அவரோடு அநாதி காலமாக காணப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவனோடு நாம் அண்டிக் கொள்ளும்படியாக இந்த உலகத்திலே அனுப்பி 3.5 வருட காலம் நமக்காக அவர் ஊழியத்தை செய்தார். ஆகவே அந்த மகிமையின் தேவன் நம்மை தேடி வந்தார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். 30வது வயதிலே அவர் யோவான் ஸ்நானனிடத்திலே அவர் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். 3.5 வருடங்கள் அவர் ஊழியம் செய்த வேளையிலே அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் என்பதை நாம் பார்க்கும் போது, ஆதியிலே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஆதி மனிதர்கள் ஆதாமும் ஏவாளும் எப்படி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானுடைய தந்திரமான பேச்சுக்கு இடம் கொடுத்து அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனார்களோ, அதே ஆசீர்வாதத்திற்குள்ளாக உங்களையும் என்னையும் கொண்டு வரும்படியாக, தேவனை மீண்டும் நாம் அண்டிக் கொள்ளும்படியாக, வஞ்சித்த பிசாசின் வார்த்தைகளிலிருந்து மீண்டுமாக நாம் மீட்டெடுக்கப்படும்படியாக அவர் இந்த உலகத்திலே 3.5 வருட காலம் ஊழியத்தை செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிசாசின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த போது இழந்து போன ஆசீர்வாதங்கள் தான் என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய மகிமையை இழந்து போனோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை இழந்து போனோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் நித்திய ஜீவனை இழந்து போனோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சமாதானத்தை இழந்து போனோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்கள் சொல்லுகிறது, நாம் தெய்வீக சந்தோஷத்தை இழந்து போனோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பரலோகத்திற்கு பிரவேசனம் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இழந்து போனோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24-25 சொல்லுகிறது, அருமையான ஏதேனின் அனுபவத்தை, பரதீசின் அனுபவத்தையும் நாம் இழந்து போனோம். அப்படியானால் அந்த இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் மறுபடியுமாக பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே கடந்து வந்து 3.5 வருட காலம் நமக்காக ஊழியத்தை செய்தார். அவர் ஊழியத்தை செய்த நாட்களிலே அவர் கிராமங்கள் தோறும் கடந்து சென்றார், பட்டணங்களுக்கும் கடந்து சென்றார், கல்யாண வீட்டிற்கும் கடந்து சென்றார், கல்லறைக்கும் கடந்து சென்றார். அவர் எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்படியே ஒருமுறை அவர் எருசலேமுக்கு செல்லும்படியாக ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது.
அவர் இந்த 3.5 வருட காலம் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவரை குறித்து என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உரைக்கப்பட்டதோ அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக அந்த 3.5 வருட கால ஊழியம் அவருக்கு இந்த உலகத்திலே காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படியே ஒரு முறை அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ண வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அந்த பிரயாணமும் கூட பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாகவே அப்படிப்பட்ட ஒரு பிரயாணம் அவருடைய ஜீவியத்திலே காணப்பட்டது. வாசியுங்கள், சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து ஊழியம் செய்த நாட்களிலே அவர் எருசலேமுக்கு பிரயாணப்பட வேண்டிய ஒரு பிரயாணத்தை பற்றி 700 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதோ சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக அந்த பிரயாணத்தை பற்றி எழுதப்பட்டிருந்தது. தெய்வ பிள்ளையே, அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருந்தது? அவர் நீதி உள்ளவராயிருப்பார், அவரிடத்திலே அநியாயம் காணப்படாது, அவர் ரட்சிக்கிற தேவனாய் இருப்பார், அவர் மீட்பை கொடுக்கிற தேவனாய் இருப்பார், அவர் பெருமை உள்ளவராக அல்ல, அவர் தாழ்மை உள்ளவராக காணப்படுவார். ஆனால் அவர் பிரயாணப்படுகிற வாகனம் எதிலே காணப்படும் என்றால் கழுதையின் மேலே, கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் பிரயாணப்படுவார் என்று சொல்லி 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. தெய்வ பிள்ளையே, அப்படியே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியான ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் ஏறி பிரயாணப்படும்படியாக ஒரு கழுதை குட்டி, அந்த கழுதை குட்டி எப்படிப்பட்ட நிலவரத்திலே காணப்பட்டது என்றால், யாராலும் அசட்டை பண்ணப்பட்டதாக, யாராலும் கனவீனம் பண்ணப்பட்டதாக அது என்ன செய்யப்பட்டிருந்தது என்றால், தெய்வ பிள்ளையே, அது கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை குட்டியாக காணப்பட்டது. ஆனால் ஏற்ற வேளை வந்தபோது அந்த கழுதை குட்டி என்ன செய்யப்படுகிறது? ஆண்டவருடைய கட்டளையின்படி கட்டவிழ்க்கப்படுகிறது. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை குட்டி இப்பொழுது என்ன செய்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பிரயாணப்படும்படியாக ஆண்டவரை சுமந்து செல்லக்கூடிய கழுதை குட்டியாக மாறுகிறது. கனவீனப்பட்டு கட்டப்பட்டிருந்த கழுதை குட்டி இப்பொழுது இயேசுவை சுமந்து செல்லுகிறபடியால் அது கனப்படுத்தப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, முற்காலங்களிலே நீயும் நானும் கட்டப்பட்டிருந்த ஒரு கழுதை குட்டியாக காணப்பட்டோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்காக நம்மை என்ன செய்தார் என்றால், பலவிதமான கட்டுகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி, நம்மை மீட்டு, நம்மை ரட்சித்து, இன்றைக்கு நாம் எப்படி காணப்படுகிறோம் என்றால், பரலோக ராஜ்யத்திற்கு பிரயாணப்படும்படியாக இயேசுவை சுமந்து செல்கிற கழுதை குட்டிகளாக தேவனால் கனப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? வாசியுங்கள், தெய்வ பிள்ளையே, அந்த அசட்டை பண்ணப்பட்டிருந்த கழுதை குட்டிக்கு எப்படி ஒரு பெரிதான கனம் உண்டானது என்பதை குறித்து நாம் இந்த வேளையிலே தியானிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக, மீட்காவிட்டால் அதன் கழுத்தை என்ன செய்து போடு? முறித்து போடு. தெய்வ பிள்ளையே, பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனிதன், பலவிதமான சாபத்திலே கட்டப்பட்டிருக்கிற மனிதன், சாத்தானால் கழுத்து வெட்டப்படும்படியாக கட்டப்பட்டிருந்த நிலவரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து, ஒரு மனிதனாகிலும் கெட்டு போக கூடாது, அவனுடைய கழுத்து முறிக்கப்படக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தோடு இரட்சகராக வந்து என்ன செய்தார் என்றால், தெய்வ பிள்ளையே, மீட்டு ரட்சித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆக்கினையிலிருந்த தெய்வ பிள்ளையே, ஒரு மனிதன் தண்டனையிலிருந்து என்ன செய்யப்பட்டான் என்றால் மீட்டெடுக்கப்பட்டான், கட்டு அவிழ்க்கப்பட்டான். தெய்வ பிள்ளையே, மத்தேயுக்கு எழுதின புஸ்தகம் 21ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது தெய்வ பிள்ளையே, இந்த கழுதை கட்டப்பட்ட கழுதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஒரு கிராமத்திற்கு போங்கள், போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு கூட ஒரு கழுதை குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். பாருங்கள், இப்பொழுது அந்த கழுதை என்ன நிலவரத்திலே காணப்படுகிறது என்றால், கட்டப்பட்டிருந்த நிலவரத்திலே காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, நீங்கள் முற்காலத்திலே எப்படி காணப்பட்டீர்கள் என்றால், கட்டப்பட்டிருந்த நிலவரத்திலே காணப்பட்டீர்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தெய்வ பிள்ளையே, நீங்கள் முற்காலங்களிலே பாவ கட்டுகளினாலே கட்டப்பட்டு காணப்பட்டீர்கள். ஒரு முறை அப்போஸ்தலர்கள் ஜனங்கள் மேல் கை வைத்து ஜெபிக்கும் போது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவதை அறிந்த சீமோன் என்கிற மனிதன் அப்போஸ்தலர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார், நான் கொஞ்சம் பணத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் கை வைத்து ஜெபிக்கும் போது ஜனங்கள் எப்படி பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார்களோ அப்படியே நானும் கரம் வைத்து ஜெபிக்கும் போது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து இறங்கும்படியான வரத்தை எனக்கும் தர வேண்டும் என்று சீமோன் என்கிற மனிதன் அப்போஸ்தலர்களிடத்திலே வந்து பேசுவதை பார்க்கிறோம். அப்பொழுது அப்போஸ்தலன் அந்த சீமோன் என்கிற மனிதனை பார்த்து சொன்னது என்னவென்றால், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய வரங்களை பணத்தை கொடுத்து பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு எண்ணம் உள்ளவனாக கடந்து வந்த சீமோனை பார்த்து அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்று. பணத்தால் எல்லாம் சாதிக்க இயலாது தெய்வ பிள்ளையே. பணத்தால் தேவனிடத்திலிருந்து வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. பணத்தால் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்ட கட்டிலே காணப்படுகிறார்கள் என்றால், பாவ கட்டிலே காணப்படுகிறார்கள். அதை தான் தெய்வ பிள்ளையை அப்போஸ்தலர் 8:23 அறிந்து கொள்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது, முற்காலங்களிலே நீங்கள் எப்படி காணப்பட்டீர்கள் என்றால், பாவ கயிறுகளால் கட்டப்பட்டு காணப்பட்டீர்கள். இது எந்த சந்தர்ப்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்துக் கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். எந்த ஒரு மனிதன் துன்மார்க்கத்தனத்தை செய்து ஜீவிக்கிறானோ அவனை பாவ கயிறுகளாலே கட்டுகிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சாத்தானுடைய கட்டு என்று வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட அனுபவத்திலே சாத்தான் ஒரு மனிதனை கட்டுகிறான் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ, அவள் ஒருபோதும் நிமிர கூடாதபடி அவள் ஒரு கூனியாக காணப்பட்டாள். அவளுடைய ஜீவியத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவள் அப்படி நிமிரக்கூடாத ஒரு கூனியாக பலவீனப்பட்டு காணப்படுவதற்கு காரணம், 18 வருஷமாய் பலவீனத்திலே காணப்படுவதற்கு காரணம் அது ஒரு சாத்தானின் கட்டாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த கட்டிலிருந்து அந்த ஸ்திரீயை விடுதலை ஆக்கி தெய்வ பிள்ளையை தேவாலயத்திற்குள் கொண்டு வருகிற அனுபவத்தை நாம் காண்கிறோம். ஏசாயா 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கழுத்தில் உள்ள ஒரு கட்டு என்று அங்கே வாசிக்கிறோம். அது எதனால் உண்டாகிறது? தெய்வ பிள்ளையே, நீங்கள் முற்காலங்களிலே பலவிதமான சிறைக்குள்ளாக நீங்கள் சிறைப்பட்டு காணப்பட்டீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தெய்வ பிள்ளையே, பலவிதமான அடிமைத்தனத்திற்குள்ளாக முற்காலங்களிலே கட்டப்பட்டிருந்த உங்களை உடைய கட்டு எங்கே காணப்பட்டது? கழுத்திலே காணப்பட்டது. ஆனால் அந்த கட்டையும் தேவன் அவிழ்த்து உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2 முதல் 5 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே ஒரு மனிதன் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்த அனுபவத்தை பார்க்கிறோம். அவனுடைய குடியிருப்பு எங்கே காணப்பட்டது? கல்லறைகளிலே காணப்பட்டது. அவனுக்குள்ளாக
பிசாசின் ஆவிகள் குடிகொண்டிருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய கட்டுகளை பற்றி சொல்லும் போது அவன் சங்கிலிகளால் கட்டப்பட்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது மரணக்கட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணக்கட்டு என்னை சூழ்ந்து கொண்டது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னை சுற்றிலும் சத்துருக்கள் காணப்பட்ட வேளையிலே அவன் எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். 18ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பாதாள கட்டு என்று வாசிக்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்று. தெய்வ பிள்ளையே, நீங்கள் முற்காலங்களிலே நாம் கேட்ட வசனத்தின்படி பாவ கட்டுகளினாலே, இதோ பாவ கயிறுகளின் கட்டுகளினாலே, சாத்தானுடைய கட்டுகளினாலே, இதோ கழுத்தில் இருந்த கட்டுகளினாலே, சங்கிலிகளினால் கட்டப்பட்ட அனுபவத்தினாலே மரண கட்டுகளுக்குள்ளாக, பாதாளத்தின் கட்டுகளுக்குள்ளாக தான் தெய்வ பிள்ளையே நீங்கள் காணப்பட்டீர்கள். ஆனால் அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அந்த கட்டுகளிலிருந்து மீட்கும்படியாக உங்களுடைய அந்த கயிறுகளெல்லாம் வெட்டி போட்டு உங்களை கட்டவிழ்த்து உங்களை மீட்டு உங்களை ரட்சித்து உங்களை எருசலேமுக்குள் கொண்டு செல்லும்படியாக, உங்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்லும்படியாக அருமையான ஆண்டவர் 3.5 வருட காலம் இந்த உலகத்திலே உங்களுக்காக ஊழியம் செய்தார். சொல்லுவோமா? அதற்காகவே அவர் இந்த உலகத்திலே உங்களை தேடி வந்தார். நீங்கள் சேரக்கூடாத இடத்திலே காணப்பட்ட அவரை நீங்கள் அண்டிக் கொள்ள முடியாத நிலவரத்திலே கட்டப்பட்டு காணப்பட்டபடியால் தேவனை அண்டிக் கொள்ளும்படியாக கட்டிலிருந்து உங்களை அவிழ்த்து விடுதலை ஆக்கி அவரோடு நீங்கள் சேர்த்து கொள்ளப்படும்படியாக அருமையான தேவகுமாரன் உங்களை தேடி வந்தார். உரலிலியா சொல்லுவோமா? உரலிலியா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, இந்த கழுதை எங்கே கட்டப்பட்டிருந்ததாம் தெரியுமா? இரு வழி சந்தியிலே இது நின்று கொண்டிருந்தது என்று வாசிக்கிறோம். வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் போய் வெளியே இரு வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். விரலிலே சொல்லுவோமா? இந்த கழுதை குட்டி இரு வழி சந்தியிலே காணப்படுகிறது. ஆனால் ஒரு வாசல் அருகே அது நின்று கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இரு வழி சந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த இரு வழி என்று சொல்லும் போது உங்களுக்கு முன்பாக நீங்கள் பாவ கட்டுகளுக்குள்ளாக, பலவிதமான பிசாசின் கட்டுகளுக்குள்ளாக காணப்பட்ட வேளையிலே நீங்கள் எங்கே நின்று கொண்டிருந்தீர்கள் தெரியுமா? இரு வழி சந்தியிலே நின்று கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு அருகே ஒரு வாசல் காணப்பட்டது. அதுதான் பரலோகத்தின் வாசல். ஆனால் உங்கள் அருகே இருந்த அந்த ஒரு வாசலாகிய பரலோகத்தின் வாசலுக்குள் நீங்கள் பிரவேசிக்க கூடாதபடி நீங்கள் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டு காணப்பட்டீர்கள். உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியும் காணப்பட்டது, உங்களுக்கு முன்பாக மரண வழியும் காணப்பட்டது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு முன்பாக ஜீவ வழியும் காணப்பட்டது, உங்களுக்கு முன்பாக மரண வழியும் காணப்பட்டது. மரண வழிக்கு நேராக இழுத்து செல்லும்படியாக பிசாசாகிய சாத்தான் உங்களை இருவழி சந்தியிலே கட்டி வைத்திருந்த வேளையிலே அருமையாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்து கட்டவிழ்த்து நீங்கள் ஜீவ வழியிலே பிரவேசிக்க வேண்டும் என்று உங்களை அவருக்கென்று மீட்டெடுத்தார். யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8, 7 வசனங்களை வாசிக்கும் போது, யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இரு மனமுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இரு மனமுள்ளவர்களே, உங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கட்டப்பட்டிருந்த நாட்களிலே உங்களுடைய இருதயம் எப்படி இருந்ததென்றால் இரு மனமுள்ள ஒரு லோத்தின் மனைவியை போல காணப்பட்டீர்கள். உங்கள் வழிகளிலெல்லாம் நீங்கள் நிலையற்றவர்களாக காணப்பட்டீர்கள். இங்கு போகலாமா, அங்கு போகலாமா, இங்கு இருக்கலாமா, அங்கு இருக்கலாமா
எங்கே போவது என்று அறியாதவர்களாக கட்டப்பட்ட நிலவரத்திலே ஜீவ வழியா மரண வழியா என்று அறியாமல், எந்த வழியிலே நாங்கள் போக வேண்டும் என்பதை அறியாமல் கட்டப்பட்டிருந்த வேளையிலே, என் மகனே என் மகளே, இனி உன்னுடைய வாழ்க்கையிலே இருமனம் வேண்டாம், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே இரு வழிகள் வேண்டாம், இனி உன்னுடைய வாழ்க்கையிலே குந்தி குந்தி நடக்கிற அனுபவங்கள் வேண்டாம் என்று அருமையாண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜீவ வழியிலே உன்னை நடத்தி செல்லும்படியாக, ஒரே வழியாகிய கிறிஸ்துவின் பாதையிலே, செம்மையான பாதையிலே உங்களை நடத்தி செல்லும்படியாக உங்களை அவர் கட்டவிழித்தார். வாசியுங்கள், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 2 நினைவுகளால் ஜீவிக்கிற மனிதன் எப்படி காணப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், குந்தி குந்தி நடக்கிற மனிதனாக காணப்படுகிறான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். ஒரு எலியா சொல்லுவோமா? அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி ஜனங்களை தம்மிடத்திலே கூட்டி சேர்த்து, எந்த மட்டும் நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று சொன்ன வேளையிலே, தேவனுடைய அற்புதத்தை கண்ட ஜனங்கள் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒரு எலியா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, நீங்கள் இரு வழி சந்தியிலே காணப்பட்ட கட்டப்பட்ட கழுதைகள், ஆனால் உங்களுக்கு ஒரு மனதை கொடுத்து, நவமான இருதயத்தை கொடுத்து, பரிசுத்த இருதயத்தை கொடுத்து, மரண வழியிலிருந்து விலக்கி ஜீவ பாதையிலே எருசலேமுக்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்தும்படியாக தேவன் உங்களை கட்டவிழ்த்தார். ஒரு எலியா சொல்லுவோமா? ஏதேதோ இடங்களிலே காணப்பட வேண்டிய உங்களை தேவன் தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார் என்றால், அது உங்களிலே தேவன் கொடுத்த அடையாளம். அந்த அடையாளம் என்ன? நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டவர்கள். ஒரு எலியா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இந்த கழுதை ஒரு வாசல் அருகே நின்றிருக்கிறது. வாசியுங்கள், மார்க் 11ஆம் அதிகாரம் அதே 4ஆம் வசனத்தை வாசியுங்கள் தெய்வ பிள்ளையே. அவர்கள் போய் வெளியே இரு வழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். தெய்வ பிள்ளையே, அந்த ஒரே வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த ஒரே வாசல் என்று சொல்லப்படுவது என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல். ஒரு எலியா சொல்லுவோமா? என் வழியாய் பிரவேசியாதவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என் வழியாய் பிரவேசியாதவன் பிதாவை இடத்திலே சேர்க்கப்படான். ஒரு எலியா சொல்லுவோமா? யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். நீ இயேசு என்கிற வாசலுக்குள் பிரவேசித்திருக்கிறபடியால் நீ ரட்சிக்கப்பட்டவன். நீ பலவிதமான கயிறுகளிலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவன். நீ கட்டுகளிலிருந்து மீட்கப்பட்டவன். ஒரு எலியா சொல்லுவோமா? யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஒரு எலியா சொல்லுவோமா? இயேசு அல்லாமல் நீங்கள் பிதாவாகிய தேவனிடத்தில் சென்று சேர இயலாது. ஒரு எலியா சொல்லுவோமா? இந்த கழுதை கட்டப்பட்டிருக்கிறது, ஆனால் அருகேதான் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். ஒரு எலியா சொல்லுவோமா? அவர் ஒரு வாசலாக காணப்படுகிறார். பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியான ஒரு வாசல் இயேசு கிறிஸ்து. பிதாவினிடத்திலே சென்று சேரும்படியான ஒரு வாசல் இயேசு கிறிஸ்து. ஆனால் அருகே இருக்கக்கூடிய வாசலுக்குள் பிரவேசிக்க கூடாதபடி கட்டப்பட்டிருக்கிற கழுதை. ஒரு எலியா சொல்லுவோமா? ஆனால் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க வைக்கும்படியாக, எருசலேமுக்குள் நடத்தும்படியாக,
பரலோக ராஜ்யத்திற்குள் வழி நடத்தும்படியாக இந்த கழுதை கட்டவிழ்க்கப்படுகிறது. நோவாவினுடைய பேழையை குறித்து தியானிக்கும் போது தேவன் இந்த பூமியை ஜலப்பிரவாகத்தினாலே அழித்த வேளையிலே நோவா இந்த முழு பூலோகத்தாருக்கும் பிரசங்கம் பண்ணினார். என்ன என்று பிரசங்கம் பண்ணினார் என்றால், தேவன் இதோ பூமியில் உள்ள ஜனங்களுடைய அக்கிரமங்களை கண்டு சகிக்க கூடாமல் பூமியை ஜலத்தினால் அழிக்க போகிறார். ஆகவே ஜனங்களே ரட்சிக்கப்படும்படியாக ஒரு பேழையை உண்டு பண்ணி கொள்ளுங்கள் என்று அவன் எவ்வளவோ பிரசங்கம் பண்ணியும் ஒரு மனிதனாகிலும் ரட்சிக்கப்படவில்லை. ஒரு மனிதனாகிலும் பேழையை தன்னுடைய குடும்பத்திற்காக உருவாக்கி கொள்ளவில்லை. ஆனால் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த நோவா தாத்தா தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரு பேழையை உண்டாக்கினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உண்டாக்கின பேழையிலே ஒரே வாசல் காணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வாசலுக்குள்ளாக ஜலப்பிரவாகம் இதோ சூழ்ந்த வேளையிலே பிரவேசித்த நோவா தாத்தாவுடைய குடும்பத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த ஒரே வாசல் வழியாய் பிரவேசிக்காத அனைவரும் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தூரமானது அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் தூரமானது அல்ல. உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக தேவாட்டுக்குட்டியானவர் உங்களுக்கு ரட்சிப்பின் மார்க்கத்தை தூரமாக வைக்கவில்லை, உங்களுக்கு சமீபத்திலே வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சமீபத்திலே வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பின் மார்க்கமாகிய ரட்சிப்பின் வாசலாகிய கிறிஸ்துவுக்குள் நீ பிரவேசிப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை பரலோக வாழ்க்கையாயிருக்கும். உன்னுடைய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையாயிருக்கும். நீ மரணத்திலிருந்தும் சாத்தானிலிருந்தும் பலவிதமான கட்டுகளில் இருந்தும் விடுதலையாக்கப்பட்ட ஜனமாயிருப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவராலே அன்றி வேறொருவராலும் என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற இரட்சகர், இயேசு கிறிஸ்து வைத்திருந்த வாசல், அந்த வழியிலே யார் பிரவேசிக்கிறார்களோ அவர்கள் பிதாவினிடத்திலே சென்றடைகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, அதுதான் பரலோக மார்க்கம், அதுதான் பரிசுத்த வழி, அதுதான் ஜீவ மார்க்கமாயிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இப்பொழுது தெய்வ பிள்ளையே, இந்த ஜீவ வாசலுக்குள்ளாக இந்த ஜீவ வழியிலே ஜனங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணும்படியாக என்ன சொல்லுகிறார்? 2 வழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிற ஒரு கழுதையை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்லி சீஷர்களை அனுப்புகிறார். அனுப்பி என்ன சொல்லுகிறார்? நீங்கள் அந்த கழுதை குட்டியை என்ன செய்து வாருங்கள், அவிழ்த்து வாருங்கள் என்று சொல்லுகிறார். வாசியுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது இந்த கழுதை கட்டிலிருந்து விடுதலை ஆக்கப்பட போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி பலசாலிகளை அனுப்பினாரா? இல்லை. தெய்வ பிள்ளையே, யார் கீழ்ப்படுகிறார்களோ, யார் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அதன்படி செயல்படுகிறார்களோ, அந்த கீழ்ப்படியக்கூடிய சீஷர்களை கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கற்பனைகளுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கீழ்ப்படிந்தால் உங்கள் மூலமாக தேவன் அநேகரை கட்டவிழ்ப்பார். சமீப காலமாக அநேக ஜனங்களை சந்திக்கும்படியாக நான் சென்றபோது தெய்வ பிள்ளை அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக, அவர்களுக்காக கண்ணீர் விடும்படியாக, அவர்களுக்காக மனதுருகும்படியாக, அவர்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும்படியாக அனுப்பப்பட்டதாகவே நான் உணர்ந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பலசாலிகளை அனுப்பவில்லை,
தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற சீஷர்களை கட்டவிழ்க்கும்படியாக அனுப்புகிறார். தெய்வ பிள்ளையே, இந்த சீஷர்களிடத்திலே தேவன் கொடுத்து அனுப்பின கட்டளைகள் என்ன? அதுதான் வேத வசனமாகிய சுவிசேஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தெய்வ பிள்ளையே, தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுத்திருப்பது வேத வசனம் தான். அந்த வேத வசனத்திலே சுவிசேஷம் காணப்படுகிறது. அந்த சுவிசேஷத்தை கொடுத்துதான் உங்களை தேவன் அனுப்புகிறார். எதற்காக? இரு வழியிலே கட்டப்பட்டிருக்கிற கழுதையை உங்களை போன்று முற்காலங்களிலே ஜீவித்த மனிதர்களை கட்டவிழ்க்கப்படும்படியாக தான் உங்களையும் என்னையும் தேவன் அனுப்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்களையும் என்னையும் தேவன் அவருடைய சீஷர்களாக மாற்றி இருக்கிறார். தெய்வ பிள்ளையே, ஆனால் இந்த கட்டை அவிழ்க்கும்படியாக செல்லும் போது அங்கே ஒரு தடை உண்டாகிறது. அந்த தடை யாரால் உண்டாகிறது? அந்த கழுதையை இரண்டு வழியிலே கட்டி வைத்திருந்த ஒரு பொல்லாதவனாகிய சாத்தான். அந்த சாத்தான் இப்பொழுது என்ன செய்கிறான்? இந்த கழுதை குட்டியை எதற்காக அவிழ்க்கிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். தெய்வ பிள்ளையே, இதோ இரண்டு வழியிலே செயல்பட விடாதபடி கட்டி வைக்கும்படியாக எத்தனித்த சாத்தானின் தந்திரம், சாத்தானின் சதி திட்டம் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் கட்டவிழ்க்கும்படியாக சீஷர்கள் செல்லும் போது கட்டி வைத்திருந்த சாத்தான் அல்லது கட்டி வைத்திருந்த சத்துருடைய ஆவியை உடைய மனிதன் கேட்கிறார், எதற்காக அவிழ்க்கிறாய் என்று. சீஷர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுடைய ஆண்டவர் பிரயாணம் பண்ணும்படியாக இந்த கழுதை குட்டி வேண்டும். நீ உலகத்திலிருந்தும் மனுஷரிலிருந்தும் மீட்கப்பட்டவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ இயேசுவை சுமந்து செல்லும்படியாக மீட்கப்பட்ட கழுதை குட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். மார்க் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். மார்க் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். அப்பொழுது அந்த கேள்வி என்ன? எதற்காக நீங்கள் இந்த குட்டியை அவிழ்க்கிறீர்கள்? பதில் என்ன வந்தது? அது ஆண்டவருக்கு வேண்டும். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ தேவனால் அனுப்பப்பட்ட மனிதனாயிருப்பாயானால், நீ தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய சீஷனாயிருப்பாயானால், இயேசு கிறிஸ்து உனக்கு என்ன வார்த்தையை சொல்லுகிறாயோ அதே வார்த்தையை நீ சொல்லி சாத்தானை ஜெயிப்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக ஜனங்களை கட்டிலிருந்து மீட்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அநேக ஜனங்களை நீ விடுதலை ஆக்குவாய். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கானா என்கிற ஊரிலே ஒரு கல்யாண வீட்டிற்கு கடந்து சென்றார். கல்யாண வீட்டிற்கு கடந்து சென்ற வேளையிலே திரள் கூட்டமான ஜனங்கள் அங்கே கூடி வந்தார்கள். திரள் கூட்டமாகிய ஜனங்கள் அங்கே கூடி வந்திருந்த வேளையிலே ஒரு சம்பவம் அங்கே நிகழ்கிறது. அந்த சம்பவம் என்ன? ஜனங்களுக்கு பரிமாறும்படியாக வைத்திருந்த திராட்சரசத்திலே குறைவு ஏற்பட்டது. ஜனக்கூட்டம் அதிகமாய் இருந்தபடியினால் திராட்சரசம் பரிமாற கூடாதபடி குறைவு ஏற்பட்டது. அப்பொழுது இதோ அங்கே இருந்த ஜனங்கள், அங்கே இருந்த சீஷர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய தாயாரிடத்தில் வந்து இப்படி திராட்சரசம் குறைவுபட்டு போயிருக்கிறது என்று சொன்னபோது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாருங்கள், ஒரு மகன் தேவகுமாரன் என்கிற ஒரு வெளிப்படுத்தல் தாயாருக்கு காணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த தாயார் தானே ஒரு கட்டளையை கொடுக்கவில்லை. அந்த தாயார் இயேசுனுடைய தாயார் என்று சொல்லி என்ன செய்து விடவில்லை? அதிகாரத்தை தன்னால் உபயோகப்படுத்த முடியும் என்று சொல்லி தன்னுடைய கரத்திலே எடுத்து செயல்பட்டு இருப்பார்களானால் அதிலே தோல்விதான் உண்டாயிருக்கும். ஆனால் அந்த தாயார் என்ன சொன்னார்கள்? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். வாசியுங்கள். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி,
அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் ஆண்டவருடைய வேளை வந்தபோது அவர் என்ன சொன்னார்? கற்சாடிகளை எல்லாம் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்தார். தண்ணீர் திராட்சரசமாக மாறினது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜனங்கள் அந்த திராட்சரசத்தை பருகின போது முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிகவும் ருசியுள்ளதாக காணப்பட்டது. தெய்வ பிள்ளையே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தியத்தை நீ அறிகிறாய், சத்தியம் உன்னை விடுதலை ஆக்கும். குமாரனிடத்திலே வந்திருக்கிறாய், குமாரன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? குமாரனால் விடுதலை ஆக்க முடியும். அதற்காகவே இந்த உலகத்திலே அவர் தோன்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னுடைய மாறா போன்ற கசப்புள்ள வாழ்க்கையை மதுரமாக மாற்றும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தோன்றினார். ஆத்துமாக்கள் கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படும் போது அல்லது விடுதலையாக்கப்படும் போது சாத்தான் பல விதங்களிலே உங்களை அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடி, நீங்கள் அந்த விடுதலையை பெற்றுக் கொள்ள கூடாதபடி பல விதங்களிலேயும் தடை செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தினாலே அவருடைய வார்த்தையின்படி முன்னேறும் போது அந்த தடைகள் எல்லாம் நெருப்பிலே பட்ட நூலை போல அவிழ்ந்து போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தையின்படி முன்னேறி செல்ல வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்பொழுது சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிற சகல கட்டுகளும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நீ முன்னே செல்லும் போது நெருப்பிலே பட்ட நூலை போல கயிறுகள் எல்லாம் அவிழ்ந்து போகும். ஆகவேதான் நாம் பாடுகிறோம், முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாளிடுவே, இன்னும் கொஞ்சம் செல்வோம் இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்லுவோம் நாம், முன் செல்லுவோம் இயேசுவுடனே, முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். கண்ணை செடியில் செயமொரு செய்பதால் செல்வோம், கண்ணை செடியில் செயமொரு செய்பதால் இன்னும் செல்வோம், முன்னே செல்வோம் நாம் எல்லோரும், முன் செல்லும் நாளிடுவே. இன்னும் கொஞ்சம் செல்வோம் இயேசு பக்கம் நிற்போம், முன்னே செல்லுவோம் நாம், முன் செல்லுவோம் நம் இயேசுவுடனே, முன் செல்லுவோம் நம் இயேசு செல்கிறார். கட்டை செடியும் செயமுறை செய்பதால் இன்னும் செல்வோம், கட்டை செடியும் செயமுறை செய்பதால் இன்னும் செல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை சந்தோஷத்தோடு இயேசுவினிடத்திலே வருகிறது. வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சீஷர்கள் போனார்கள், இயேசுனுடைய வார்த்தையின்படி சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சாத்தானிடத்திலிருந்து அந்த கழுதை குட்டியை மீட்டு ரட்சித்து ஜெயம் சிறக்க பண்ணி இப்பொழுது இயேசு வண்டையிலே கொண்டு வருகிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி இயேசு வண்டையிலே கொண்டு வரப்பட்டவர்கள் தான் நீங்களும் நானும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா?
ஒரு காலங்களிலே எங்கெங்கோ காணப்பட்டோம், எங்கெங்கோ அலைந்து திரிந்தோம், எங்கெங்கோ ஓடி சென்றோம். சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? உண்மையான இன்பம் எங்கே கிடைக்கும்? உண்மையான சமாதானம் எங்கே உண்டு என்பதை அறியாமல் நீ எங்கெங்கோ ஓடி போய் கொண்டிருந்தாய். ஆனால் உலகம் தரக்கூடாத ஒரு பெரிய சமாதானத்தை மகனே மகளே நான் உனக்கு தருகிறேன் என்று உன்னை தேடி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை தேடி வந்தவர்கள் தான் மிஷனரிமார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை தேடி வந்தவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உன்னை தேடி வந்தவர்கள் தான் சுவிசேஷகர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு அந்த கழுதை முன்னே செல்வோம் நாம் எல்லோரும் என்று சொல்லிக் கொண்டு அது பாட்டு பாடிக்கொண்டு இயேசு வண்டையிலே கொண்டு வரப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. வாசியுங்கள், யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். பாவ சுமையை, சாப சுமையை, வியாதி என்கிற சுமையை சுமந்து கொண்டு திரிந்த இந்த கழுதை குட்டி, சாத்தானால் பலவிதமான சுமைகளை ஏற்றி அவன் தன்னுடைய சுய விருப்பத்திற்காக உபயோகப்படுத்தி கட்டி வைக்கப்பட்டிருந்த கழுதை குட்டி இப்பொழுது தெய்வ பிள்ளையே தேவனிடத்திலே கடந்து வருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எதற்காக? ஒரு தெய்வீக இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சகல அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், இளைப்பாறுதல் தரும் தேவா களைத்தோரை தேற்றிடுமே, சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அன்பு தங்கிடுவேன். பிரைஸ் தி லார்ட். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அன்பு தங்கிடுவேன். பிரைஸ் தி லார்ட். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமரை கண்டமைதே, தேவ சமூகத்திலே. பிரைஸ் தி லார்ட். தாமரை கண்டமைதே, தேவ சமூகத்திலே, திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமரை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே, தாமரை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக, உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உனக்கு தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக நீ கட்டவிழ்க்கப்பட்டு இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பாதத்தருகே தேவ சமூகத்திலே உன்னை தேவன் வீற்றிருக்க பண்ணி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்பொழுது இந்த தேவ சமூகத்திலே கொண்டு வரப்பட்ட கட்டவிழ்க்கப்பட்ட கழுதை கனப்படுத்தப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி கனப்படுத்தப்படுகிறது? வஸ்திரங்கள் எல்லாம் போடப்படுகிறது அதன் மீது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பாவம் செய்த ஆதாமும் ஏவாளும்
தங்களுடைய வஸ்திரங்களை இழந்து போனவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் அருமையான ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு தோலுடையை உடுத்துவித்தார். விரலிலே சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்ட தெய்வ ஜனமே, மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே, விடுதலையாக்கப்பட்ட தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீ தேவனால் உடுத்துவிக்கப்பட்டிருக்கிறாய். விரலிலே சொல்லுவோமா? வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் கழுதை குட்டியை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் அவர்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். விரலிலே சொல்லுவோமா? நீங்கள் இப்பொழுது உடுத்துவிக்கப்பட்டவர்கள். விரலிலே சொல்லுவோமா? எப்படிப்பட்ட வஸ்திரத்தினால் தேவன் இன்றைக்கு உங்களை உடுத்துவித்திருக்கிறார் தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ரட்சிப்பின் வஸ்திரத்தினாலே தேவன் உங்களை உடுத்துவித்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அநீதியின் வஸ்திரத்தினாலே அல்ல, நீதியின் வஸ்திரத்தினாலே உங்களை உடுத்துவித்திருக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் உங்களை துதியின் வஸ்திரத்தினாலே உடுத்துவித்திருக்கிறார். ஏசாயா 61:3, துதியின் வஸ்திரம் உனக்கு உடுத்துவித்திருக்கிறபடியால் தான் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நீ தேவனை துதித்துக் கொண்டிருக்கிறாய். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிக்கும் போது, பரிசுத்த வஸ்திரத்தினாலே உன்னை தேவன் அலங்கரித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் உங்களுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெயம் எடுத்தவர்களுக்கு வெண் வஸ்திரம். தெய்வ பிள்ளையே, லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு தேவன் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். உயர்ந்த வஸ்திரம் என்று சொல்லும் போது, தகப்பன் வீட்டை விட்டு தூரமாய் போன கெட்ட குமாரன் மனம் திரும்பி மீண்டுமாக தகப்பனை தேடி வந்த போது, தகப்பன் கெட்டு போய் மீண்டும் திரும்பி வந்த மகனுக்கு உடுத்துவித்த வஸ்திரம் தான் உயர்ந்த வஸ்திரம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கட்டப்பட்டிருந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு தேவ சமூகத்திலே இயேசுவின் அண்டையிலே கொண்டு வரப்பட்ட போது அதன் மீது வஸ்திரங்களை போட்டார்கள். உனக்கு தேவன் வஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக, எழுத்தின் பிரகாரமாக நீ எப்படிப்பட்ட வஸ்திரத்தை தரித்து கொண்டிருக்கிறாயோ அது தேவனுக்கு பொருட்டல்ல. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவன் உனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் வஸ்திரத்தை, துதியின் வஸ்திரத்தை, வெண் வஸ்திரத்தை, பரிசுத்த வஸ்திரத்தை, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த கழுதை இப்பொழுது கனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? கனவீனப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டு, இருவழி சந்தியிலே காணப்பட்ட கட்டப்பட்டிருந்த கழுதை கட்டவிழ்க்கப்பட்டு தேவ சமூகத்திலே தேவனுடைய விலையேறப்பட்ட வஸ்திரங்களாலே தரித்துவிக்கப்பட்டு இப்பொழுது அது ஒரு புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினவே. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய் மாறினவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார்.
போயின எல்லாம் புதிதாய் மாறினவே, எல்லாம் புதிதாய் மாறினவே, எல்லாம் புதிதாய் மாறினவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கழுதையை பார்க்கிறவர்கள் ஒரு புதுமையாக பார்க்கிறார்கள். கட்டப்பட்டிருந்தது, அசட்டை பண்ணப்பட்டிருந்தது. இதோ தெய்வ பிள்ளையே, யாரும் அந்த கழுதையை சட்டை செய்யவில்லை. சாத்தானோ தன்னுடைய சுய விருப்பத்திற்காக சுமைகளை ஏற்றி 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 அதை உபயோகப்படுத்தி கொண்டே இருந்தான். ஏற்ற வேளை வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கழுதைக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தார். விரலில் சொல்லுவோமா? நீயும் கூட பாடலாம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஒரு புதிய சிருஷ்டி. விரலில் சொல்லுவோமா? நீ விழுந்தவான மனிதன் அல்ல, இப்பொழுது தூக்கி நிறுத்தப்பட்ட மனிதன். விரலில் சொல்லுவோமா? பழைய பாவங்கள், பழைய அழுக்கான வஸ்திரங்கள், பழைய பாவ மூட்டைகள் எல்லாவற்றையும் தேவன் சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி போட்டு விட்டார். விரலில் சொல்லுவோமா? இனி நீ ஒரு இளைப்பாறுதல் உள்ள மனிதன். விரலில் சொல்லுவோம். இனி ஒரு சமாதானம் உள்ள மனிதன். விரலில் சொல்லுவோம். இனி ஒரு சந்தோஷம் உள்ள மனிதன். விரலில் சொல்லுவோம். காரணம், இயேசு உன்னுடைய உள்ளத்திலே வந்து விட்டார். விரலில் சொல்லுவோமா? இயேசுவுக்குள்ளாக நீ கொண்டு வரப்பட்டிருக்கிறாய். கிறிஸ்து என்கிற ரட்சிப்பின் வாசலுக்குள்ளாக நீ பிரவேசித்திருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் தெய்வ பிள்ளையே. மார்க் எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அடுத்த பகுதி, அவர் அதன் மேல் ஏறி போனார். இனி உங்களுக்கு அவர்தான் நல்ல மேய்ப்பன். விரலில் சொல்லுவோமா? இனிமேல் அவர்தான் உங்களுக்கு நல்ல மேய்ப்பன். அவர்தான் உங்களை ஆளுகை செய்கிறார். விரலில் சொல்லுவோமா? நீ இயேசுவினாலே வழி நடத்தப்படக்கூடிய ஒரு கழுதை குட்டியாக மாற்றப்பட்டிருக்கிறாய். நீ ஏன் இன்றைக்கு கனப்படுத்தப்பட்டிருக்கிறாய் தெரியுமா? நீ இயேசுவை சுமந்து செல்கிறபடியால் உன்னை காண்கிறவர்கள் உன்னிலே இயேசுவையும் காண்பார்கள். உன்னிலே உன்னுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் உன்னுடைய வார்த்தையிலே இயேசுவை காண்பார்கள். உன்னுடைய கிரியையை காண்பவர்கள் உன்னுடைய கிரியையிலே இயேசுவை காண்பார்கள். நீ இயேசு கிறிஸ்து ஏறி போகக்கூடிய ஒரு கழுதை குட்டி. நீ அவரை சுமந்து செல்கிறபடியால் நீ கனப்படுத்தப்படுகிறாய். விரலில் சொல்லுமா? நீ இயேசுவை சுமந்து செல்லும்படியாகவே நீ பலவிதமான ஆவிக்குரிய வஸ்திரங்களாலே உடுத்துவிக்கப்பட்டாய். விரலில் சொல்லுமா? தேவனுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நீ மறந்து போகாதே. தேவனுடைய வாழ்க்கையிலே செய்த மீட்பின் ரட்சிப்பின் கிரியையை நீ மறந்து போகாதே. இயேசுவை சுமந்து செல்லாத ஒரு நாளும் உன்னுடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டாம். தெய்வ பிள்ளையே, யோவான் ஸ்நானகன் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வந்த சந்தர்ப்பத்திலே ஒரு சாட்சி கொடுத்தார். அந்த சாட்சி என்ன? அவருடைய பாதரட்சைகளை சுமக்க நான் என்ன இல்ல, பாத்திரன் அல்ல. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார்.
அவருடைய பாத ரட்சைகளை சுமக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நாம் இயேசு கிறிஸ்துடைய பாத ரட்சைகளை கூட சுமக்க நமக்கு தகுதி கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனால் அவரையே சுமக்க தேவன் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? தகுதி இல்லாத உங்களுக்கு தேவன் பலவிதமான ரட்சிப்பின் வஸ்திரங்களை உடுத்து வைத்து பலவிதமான மீட்பின் கிரியைகளை செய்து அவரை சுமக்க வைத்திருக்கிறார். இன்றைக்கு நீ இயேசுவை சுமந்து செல்லும் போது உனக்கு அது மிகுந்த சுமையாக காணப்படுகிறதா? தெய்வ பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் மிகவும் மன சாந்தமும் தாழ்மை உள்ளவராய் இருக்கிறேன். என் நுகம் உங்களுக்கு என்னவா இராது, பாரமா இராது என்று சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது யாருக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறீர்கள்? இயேசுவுக்கு அடிமை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சாத்தானுக்கு அடிமையாய் இருந்த உங்களை இப்பொழுது தேவன் அவருடைய சொந்த குமாரனுக்கு அடிமையாக்கி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையாக்கப்பட்டபடியால் தெய்வ பிள்ளையே, ஆண்டவருடைய நுகம் உங்களுக்கு இளைப்பாறுதலை தான் கொடுக்குமே தவிர அது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமாயிராது. என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது ஒரு பாரம் அல்ல, அது ஒரு இளைப்பாறுதல். இயேசுவின் உள்ளத்திலே இருப்பாரானால் அது உனக்கு இளைப்பாறுதலாய் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சில கிராமங்களுக்கு நான் ஊழியத்துக்கு செல்லும் போது சில சகோதரிகள் ஜெபிக்க சொல்லும் போது சொல்லுவார்கள், அந்த சகோதரிகளை என்னிடத்திலே ஜெபிக்கும்படியாக அழைத்து வரும்போது சொல்லுவார்கள், அவளுக்குள்ளாக ஒரு அலக்களிப்பு இருக்கிறது ஐயா, நீங்க என்ன செய்யுங்க, அவளுக்காக ஜெபிங்க, அதை விரட்டி விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அதை விரட்டி விடுங்க ஐயா, விரட்டி விடாம இங்கிருந்து போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. அந்நிய சாத்தானின் ஆவிகளும் வல்லமைகளும் ஒரு மனிதனுக்குள்ளாக குடி ஏறும் போது அது அந்த பிள்ளைய சங்கிலியாலே கட்டி வைக்கிற ஒரு அனுபவம் தான். அது அந்த பிள்ளையுடைய ஜீவியத்தை அலக்களிக்கிறது. ஆனா அந்த பொல்லாத ஆவியை விரட்டி பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணும் போது ஒரு பெரிய இளைப்பாறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்? சத்தனுடைய ஆவி விரட்டப்பட்டு தேவ ஆவியானவர் உள்ளே ஆளுகை செய்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவேதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும் வண்ணும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து தெரிகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அது என்ன விசேஷம்? இயேசுவின் மரணத்தை சரீரத்திலே நம்ம சுமந்து தெரிகிறோமா? அதனுடைய அர்த்தம் என்ன? நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவத்திற்கு மரித்து இப்பொழுது இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜீவியத்திலே கொடுத்த பரிசுத்தத்திற்கென்று வாழும்படியாக தேவன் கிருபை செய்தார். பாவத்திற்கு மரித்த நாம் இனி எப்படி பாவத்திலே பிழைத்திருப்போம்? தேவன் நமக்காக மரித்தார் என்றால் அந்த மரணத்திலே நமக்கும் ஒரு பங்கு கொடுத்திருக்கிறார். எப்படி கொடுத்திருக்கிறார்? இனி நீங்கள் பாவத்துக்கு மரித்த மனிதர்கள். ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் பாவத்திற்கு மரித்த சகோதரனாய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துடைய அந்த மரணத்திலே பங்கு உள்ளவராய் இருக்கிறபடியால் அந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே சென்ற சகோதரனாய் இருக்கிறபடியால் அந்த சகோதரனுடைய வாயிலே ஒரு சிகரெட்டை கொண்டு வந்து போய் வச்சா அவரால் என்ன செய்ய முடியாது? வலிக்க முடியாது. ஏனென்றால் அவர் வச்ச உடனே சொல்லுவாரு, நான் பாவத்திற்கு மரித்தவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த பாவத்தினாலே நான் இனி எப்படி பிழைப்பேன்? நான் பரிசுத்தத்திலே பிழைக்கிறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே துப்பி விடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் பாவத்திற்கு மரித்த மனிதன் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் வெளிப்படுத்தல் தெய்வ பிள்ளையே. மரித்த மனிதன் பாவம் செய்ய மாட்டான் என்றால் நீ கிறிஸ்து உனக்கு கொடுத்த ஞானஸ்நான சத்தியமாகிய அவருடைய மரணத்திற்கு நிழலாக கொடுக்கப்பட்ட சத்தியத்தை கீழ்ப்படிந்து அந்த ஜலத்தினாலே ஸ்நானம் பண்ணும் போது உனக்குள்ளாக தேவன் கொடுக்கிற நல் மனசாட்சி தான், நான் பாவத்திற்கு மரித்தேன், இனி கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு மனிதன் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. முற்காலங்களிலே செய்த பாவங்களை காணும் போது ஒரு பெரிய வெறுப்பு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். எதனால்? நீ புதிய சிருஷ்டி.
இந்த ஒரு காரியத்தை மனிதனுக்கு கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதலை ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது. தெய்வ பிள்ளையே, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கலாம், ஆனால் கிரியை செய்ய வேண்டியது தேவன் தான். ஆகவேதான் நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சொல்லுவோம், பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர் பாய்ச்சினாலும் விளைய செய்வது கர்த்தர். ஏற்ற வேளை வரும்போது தேவன் ரட்சிப்பை கொடுக்கிறார், கனி கொடுக்க வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இப்பொழுது இந்த கழுதையின் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி எருசலேமுக்கு செல்லும் போது அந்த வழி எல்லாம் மரக்கிளைகளாலே வஸ்திரங்களினாலே என்ன செய்யப்படுகிறது என்றால் விரிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். வாசியுங்கள். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சில மர கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நீ இயேசுவை சுமந்து செல்கிற கழுதை குட்டியாக காணப்படுவாயானால் உன்னுடைய பாதை தெய்வப்பிள்ளை ஜீவ பாதையாயிருக்கும். உன்னுடைய பாதை பரிசுத்தத்தின் பாதையாயிருக்கும். உன்னுடைய பாதை ரட்சிப்பின் பாதையாயிருக்கும். உன்னுடைய பாதை ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு பாதையாயிருக்கும். நீ இயேசுவை சுமந்து செல்லும் போது ஒரு பாடல் சத்தத்தை கேட்பாய், ஓசன்னா 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 என்கிற ஒரு ஜெய கம்பீர சத்தம் துணித்துக் கொண்டே இருக்கும். தெய்வ பிள்ளையே, இதுதான் இயேசுவை சுமந்து செல்கிற கழுதைக்கு உண்டாகிற பாக்கியம். நீ இன்றைக்கு இயேசுவை சுமந்து செல்கிற கழுதை குட்டியாக காணப்படுகிறபடியால் உன்னை சுற்றிலும் ஒரு தேவதூதர்களின் சத்தம். தெய்வ பிள்ளையே, நீ பரிசுத்த பாதையிலே நடந்து செல்கிறபடியால், நீ ஜீவ பாதையிலே நடந்து செல்கிறபடியால், நீ தெய்வ பிள்ளையே தேவனால் கனப்படுத்தப்படுகிறாய். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். நீ ஆண்டவரை கனப்படுத்தி சுமந்து செல்கிறபடியால் தேவன் உன்னை கனப்படுத்துகிறார். மரக்கிளைகள் போடப்படுகிறது, வஸ்திரங்கள் எல்லாம் போடப்படுகிறது, ஒரு ரெட் கார்பெட் வரவேற்பு உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏனென்றால் நீ எருசலேமுக்குள் பிரவேசிக்கிறாய், நீ இயேசுவை சுமந்து கொண்டு பிரவேசிக்கிறாய், நீ பரலோகத்திற்குள் பிரவேசிக்கிறாய். நீ பரலோகத்திற்குள் பிரவேசிக்கும் போது தேவதூதர்கள் எல்லாரும் சுற்றி நின்று ஓசன்னா பாடுவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய கண்களை மூடுவோம். தெய்வ பிள்ளையே, நீ இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு தேவன் திருப்பி கொடுக்கும்படியாகவே உன்னை ரட்சித்திருக்கிறார், உன்னை கட்டவிழ்த்திருக்கிறார். உன்னை மீது இருந்து ஆளுகை செய்வது நோக்கம் என்னவென்றால் உனக்கு இழந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் கொடுத்து பரலோக பாதையிலே உன்னை நடத்துவதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்த தேவனுடைய சித்தத்திற்கு நீ இந்த வேளையிலே ஒப்பு கொடுப்பாயாக. ஆண்டவரே, என்னுடைய ஆவியாத்ம சரீரத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்மை கனப்படுத்தி வாழும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவரே, நீர் ஆண்டவரே என் மூலமாக கனப்பட வேண்டும். ஆண்டவரே, என் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்தினாலும் என்னுடைய ஆவியினாலும் நீர் மகிமைப்பட வேண்டும். ஆண்டவரே, அப்பொழுது தேவன் உன்னை பரலோக பாதையிலே வழி நடத்துவார். உன்னை சுற்றிலும் தேவ தூதர்கள் நின்று, உன்னை சுற்றிலும் தேவனுடைய மனிதர்கள் நின்று ஓசன்னா ஓசன்னா என்று பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி கீர்த்தனம் பண்ணுவார்கள். Oh Lord Jesus, hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus, hallelujah. தேவரீர் கட்டவிழ்த்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் மீட்டு ரட்சித்தீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரீர் கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக வேறு விருத்த தயவுக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்னபாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலேம்
ஓசனா ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா ஒரு தோலை ஞாயிற்றில் ஒரு வாதம் பணிவோம் ஒரு தோலை ஞாயிற்றில் ஒரு வாதம் பணிவோம் குடியருள் பெற்று நாம் திரியேகாரை போற்றுவோம் ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. அல்லேலூயா, அல்லேலூயா.